நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சுபத்ரா, பார்வதி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்களா என்ன? ஓ, இருந்தாலும் நம்மளுடைய பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. பார்வதியை படுக்க வச்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் அவ படுக்கையில இருந்து எந்திரிக்க கூடாது. அதுக்கான வேலையை தான் நம்ம அடுத்ததா பண்ணி ஆகணும். எந்திரிக்க முடியாம அவ படுத்த படுக்கையா ஒரு நாள் அவ செத்து போயிடணும். பார்வதி அவ்வளவு சீக்கிரமாலாம் செத்து போக மாட்டா. லிவர் அவ உடம்புல பாதிதான் இருந்தாலும் அது இரும்பு மாதிரி இருக்கு. ஓ, இத பாரு, அந்த மாத்திரையை நான் மெடிக்கல் ஷாப்ல இருந்து வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். அப்புறம் அடிக்கடி நாம அவளுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தா அவ எந்திரிக்கவே மாட்டான்னு மெடிக்கல் ஷாப் வர சொன்னான். மாத்திரையை மாத்தி சாப்பிட்ட விஷயம் அருணுக்கும் இந்துக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு. மறுபடியும் அவளுக்கு மாத்திரையை மாத்தி கொடுத்து படுக்க வைக்க முடியுமான்னு தெரியலன்னு. ஏமா, அந்த மாத்திரை நீ எப்படி கொடுத்த? யாருக்கிட்டே கொடுத்து அனுப்பியிருக்க? அதான் அருணுக்கும் இந்துக்கும் தெரிஞ்சிருக்கு. இத பாரு, ராத்திரி குடிக்கிற பால்ல கலந்து கொடுத்திருந்தா யாருக்கா தெரிஞ்சிருக்குமா என்ன? பார்வதி திரும்ப வந்தாலும் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே தாண்டாம நம்ம தானே ஏதாவது பண்ணி பாத்துக்கணும். அப்படி மட்டும் நம்ம அவளை வச்சிருந்தோம்னா நமக்கு 3 நல்லது நடக்கும். 1, அவளோட பழைய காதலனை அவளால பார்க்கவே முடியாதுன்னு. இன்னொன்னு, வெட்டி விட்ட வாழை இலை மாதிரி ராத்திரியிலையும் பகல்லையும் ஒரே இடத்துலயே படுத்திருப்பா. நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 3வது, அவ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா சாகறதுக்கான முடிவும் இருக்கும். அது நல்லதுதான் சோத்ரா. இந்துவை அவ தத்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்வதி செத்து போயிட்டா. இந்த எல்லா சொத்துக்குமே வாரிசு யாருமே இருக்க மாட்டாங்களே. அப்புறம் சுபாஷினி அம்மா மட்டும்தான். அவங்களால என்ன பண்ண முடியும்? சொத்து அவகாசம்லாம் கை மாறி போனதுக்கு அப்புறம் அவளால எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் ஷேனாய் குரூப்போட சொத்துக்களை நாம நம்ம இஷ்டப்படி அனுபவிக்கலாம். இத பாரு, பார்வதி சாகறதுக்கு முன்னாடி ஒரு பவர் ஆஃப் அட்டானியை நம்ம வாங்கிக்கணும். அவ தூங்கும் போது அவ கையில இருந்து ஒரு கைரேகை நீ எடுத்துரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி நம்ம கொஞ்சம் பொறுமையா யோசனை பண்ணலானா? ஜேபியோட வரவும் இந்து மூலமா பார்வதியும் அந்த ஆளும் முன்ன மாதிரி நெருங்கி பழக விடாம ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அப்புறம் மகேந்திரனும் பார்வதியும் பார்க்க முடியாதபடி அவங்களுக்குள்ள இருக்கிற வாய்ப்பும் ரொம்ப கம்மிதான். மகேந்திரன் பார்வதி கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்லிட்டு போகட்டும். ப்ரூவ் பண்ண அவங்க கிட்ட என்ன இருக்கு? பார்வதியோட குழந்தை உயிரோட இருக்கிற மாதிரி தானே அவன் நம்ம கிட்ட சொன்னான். அவன் அந்த குழந்தைய அவகிட்ட காட்டி கொடுத்துட்டா என்னென்ன பண்றது? வேற என்ன பண்றது? நாம அவங்க 2 பேரையும் போட்டு தள்ள வேண்டியதா இருக்கும். பார்வதியையும் அவ பெத்த பிள்ளையையும் 2 பேரையும் ஒன்னாவே போட்டு தள்ளணும். அத்தை, உங்களுக்கு பிடிக்காதவங்க மேல நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி ஒரு கேவலமான செயலை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீங்க செஞ்ச வேலையை பத்தி நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ இப்ப கம்பெனி வேலை மட்டும் இல்லாம போலீஸ் வேலையும் பாத்துட்டு இருக்கே என்ன? நீங்க என்ன கேலி பண்ண வேண்டாம்.
அது ஒண்ணும் நீங்க பண்ண தப்புக்கு பரிகாரம் ஆகாது. நிறுத்தடி. இங்க பாரு, நீ என்ன பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? நீங்க செஞ்ச தப்ப பத்தி யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா உடனே அவங்க வாயை எப்படி அடைக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இந்து, நீ பார்வதி அம்மாக்கு நீங்க எதுக்கு மாத்திரையை மாத்தி கொடுத்தீங்க? நானா? நான் எதுக்காக அவளுக்கு மாத்திரையை மாத்தி கொடுக்கணும்? அவளோட மாத்திரையை அவ தானே பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அத்தை, நீங்க பண்ண தப்புல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு தெரியும், நீங்க தான் பார்வதி அம்மாக்கு மாத்திரையை மாத்தி கொடுத்துருக்கீங்க. நீங்களும் உங்க அண்ணனும் சேர்ந்து பண்ண பிளான் தானே இதெல்லாம். இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருந்த உன்னை பொலார்னு அரைஞ்சிருவேன். இப்படி எல்லாம் பேசினா நான் பயப்பட மாட்டேன். நீங்க பார்வதி அம்மாக்கு எதுக்காக மாத்திரையை மாத்தி கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்ச சொல்லுடி. பார்வதி அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வைக்கணும், அதானே உங்க எண்ணம். இப்படி பண்ணும்போது நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பார்வதி அம்மாக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் நடந்திருக்குன்னு. நீங்க மாத்திரையை மாத்தி கொடுத்ததுனால அவங்க செத்து போயிருந்தா? இங்க பாரு, நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத. அது மட்டும் இல்லாம பார்வதி உனக்கு யாருடி? உனக்கு இந்த வீட்ல மருமகன்ற உரிமை மட்டும்தான் இருக்கு. என்னோட நாத்தனார் பார்வதி. எனக்கு அப்புறம் தான் உனக்கும் அவளுக்கும் உறவே இருக்கு. அதனால பார்வதிய தலையில வச்சுக்கிட்டு ஆடாத. பார்வதி அம்மா கூட உங்களுக்கு இருக்க உறவு எனக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நான் அவங்கள என்ன பெத்த அம்மா மாதிரி தான் பாக்குறேன். அவங்களுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா உங்களை விட எனக்கு தான் வலிக்கும். ஓஹோ, அப்படியா? நீ காட்டுற பாசத்தை பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. பார்வதியோட சொத்துக்காக தானே நீ அவ கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்க. நீ அவ கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் கம்பெனி சொத்தை அபகரிக்கிறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்றேன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப அவ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு காரணம் நான் இல்லடி, நீதான். நீ அவளோட பாதி லிவரை வாங்கினதுனாலதான் இப்போ அவளுக்கு பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க பேசுறதெல்லாம் என்கிட்ட எடுபடாது. உன்னாலதான் அவ ஹாஸ்பிட்டல்லயே இருக்கா. அத மறைக்கிறதுக்காக தான் நீ இந்த குற்றச்சாட்டை தூக்கிட்டு வந்து ஏன் முன்னாடி நின்னுட்டு இருக்க. அதெல்லாம் என்கிட்ட நடக்காதுடி. நீங்க பண்ண தப்ப பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் கடவுள்ன்ற ஒரு சக்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்டுட்டு நம்ம 2 பேருக்கும் மேலதான் இருக்காரு. அத மறந்துடாதீங்க. நீங்க பார்வதி அம்மாக்கு பண்ண எல்லா கேடு கெட்ட செயலுக்கும் அவங்க கிட்ட கண்ணீர் விட்டு நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை வரும். பார்த்துட்டே இருங்க. மது, சொல்லுங்கம்மா. நீ எனக்கும் எங்க அண்ணனுக்கும் எதிரா நடந்த எல்லா விஷயத்தையும் இந்துகிட்ட சொல்லிட்டு இப்ப எதுவுமே தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. நான் என்ன சொன்னேன்னு இப்ப வந்து என்ன திட்டிட்டு இருக்கீங்க? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே நீ என்ன சொன்னேன்னு. அம்மா, பார்வதிக்கு மாத்திரை மாத்தி கொடுத்தது நானாடி. அத நானும் எங்க அண்ணனும் தான் பிளான் பண்ணி செஞ்சோன்னு உன்கிட்ட யாரடி சொன்னது? உனக்கு நான் முக்கியம் இல்லல, அந்த இந்து தானே. என்னோட பாசம் உனக்கு தேவையில்லை, அந்த இந்துவோட பாசம் தானே உனக்கு தேவை. ஐயோ, நீ வந்து எனக்கு மகளா பிறந்திருக்கியே, குடும்பத்தோட பாசம் என்னன்னு தெரியாம. நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் இந்து கிட்ட பொய் எதுவும் சொல்லலையே. நீங்களும் குருப் மாமாவும் பேசினதை கேட்டுதான் நான் இந்து கிட்ட சொன்னேன். நான் கேட்ட விஷயம் உண்மைதானே? அப்படின்னா அவளுக்கு மாத்திரையை மாத்தி கொடுத்தது நான் தானே நீ சொல்ல வரியா? அத நீங்க தானே பண்ணீங்க. பார்வதி அத்தை உங்களோட சொந்த நாத்தனார் தானே. சொந்த நாத்தனாரை கொல்லணும்னு நினைக்கிற உங்க மனச நான் என்னன்னு சொல்லட்டும்? மது, குடும்பத்துல ஒரு ஆளை பலி கொடுக்கணும்னு நினைச்ச உங்களையா, இல்ல அத பத்தி இந்து கிட்ட சொன்ன நானா? குடும்ப பாசம் இல்லாதவங்க. உங்களோட குடும்ப பாசம் என்னன்னு எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிடுச்சுமா. நீங்க அத்தைக்கு எவ்வளவு கொடூரமான செயல் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? சொந்த நாத்தனாரையே கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு குடும்ப பாசத்தை பத்தி பேச வந்துட்டீங்க. ஏய்,
என் மேல ஏன் கை வைக்கிறீங்க? காரணம் இல்லாம அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. அம்மா அடிக்கும் போது மக பேசாம இருக்கணும்னா அதுக்கு நீ ஒரு நல்ல பொம்பளையா இருக்கணும். ஆனா நீ ஒரு நல்ல பொம்பளையே இல்ல. அதனால உங்க அடிய வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. முன்னெல்லாம் இந்த வீட்ல சந்தோஷமும் பாசமும் இருந்துச்சு. அதை எல்லார் முகத்திலும் நான் பார்த்தேன். இன்னைக்கு அதெல்லாம் பகையாவும் பழியாவும் மாறிட்டு இருக்கு. எனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வெறுத்து போச்சு. என் வாழ்க்கை இதுக்குள்ளேயே அழிஞ்சு போகுது. என் வாழ்க்கைய பத்தி யோசனை பண்ண உங்களுக்கு நேரம் இல்ல. ஆனா இந்துவையும் பார்வதியத்தையும் டார்ச்சர் பண்ண நேரமும் மனசும் எப்பயுமே இருக்குல்ல. மது, பார்வதியத்தைக்கு நீங்க மாத்திரைய மாத்தி கொடுத்தது அவங்கள கொல்லதானே? மது, ஆனா அவங்க சாகவே இல்ல. அந்த கடவுள் காப்பாத்திட்டாரு. அவங்க உங்களுக்கு எதிரா கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ற முதல் நாள் நானா தான் இருப்பேன். மது, நீ இருக்கிற உண்மையை சொல்ல எனக்கு யாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது எல்லாத்தையும் உன்கிட்ட யார் சொன்னது? இந்த வீட்ல இருக்க ஒரு ஆள் தான் என்கிட்ட சொன்னாங்க. பாட்டியா இல்ல மதுவா? யார் சொன்னாங்கன்னு சொல்லு. அது யாரா வேணா இருக்கட்டும். உங்க அம்மா பேசிட்டு இருந்ததை கேட்ட பிறகுதான் அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க. பார்வதி அம்மாவை கஷ்டப்படுத்துறதுக்காக மாத்திரையை மாத்தி கொடுத்து உங்க அம்மா பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? பார்வதி அம்மாக்கு இப்பதான் ஒரு மேஜர் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. உங்க அம்மா பண்ண இந்த வேலையால பார்வதி அம்மாவோட உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்திருந்தா அப்படின்னா உங்க அம்மாவோட எண்ணம் என்னன்னா பார்வதி அம்மாவை கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்ல, அவங்கள இல்லாம பண்ணணும்னு யோசிச்சிருக்காங்க. சரியா சொல்லணும்னா உங்க அம்மாக்கு எதிராக கொலை முயற்சின்னு கேஸ் போட வேண்டியிருக்கும். இந்து, நீ ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? என் அம்மா இந்த மாதிரிலாம் செய்வாங்க பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. ஆனா எனக்கு தோணுதுங்க. உங்க ஜாதக தோஷம் மாறுறதுக்காக நான் சாகணும்னு ஆசைப்பட்டதும் அதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணதும் உங்க அம்மா தானே. அது இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? எனக்கு நடந்த எல்லாமே தெரியும். என்னை தோக்கடிக்கவும் பார்வதி அம்மாவை கட்டுப்படுத்தவும் உங்க அம்மா என்ன வேணா பண்ணுவாங்க. அதுக்காக இந்த குடும்பத்தை அழிக்க வேண்டி வந்தா அவங்க அதையும் பண்ணுவாங்க. நம்ம கம்பெனி அழிவை நோக்கி போகும்போது அவங்க சந்தோஷப்படுறத நான் பார்த்தங்க. ஆனா அவங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா எதுவும் நடக்காது. இந்து, அதனால அம்மாக்கு சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால டென்ஷன்னால அம்மா கண்ட்ரோல் இல்லாம பேசிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் டக்குன்னு அவங்களுடைய உரிமையை பறிக்கும் போது எல்லாருக்கும் ஏற்பட்ட குணம் தானே. நீ அதை அந்த மாதிரி நினைச்சாலே போதும். உங்க அம்மா கிட்ட சொல்லி வைங்க, இது இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வயசான காலத்துல படுத்த படுக்கையா இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க கூட யாரும் இருக்க மாட்டாங்கன்னு. உங்க அம்மா பண்ண தப்பு எல்லாத்துக்கும் அதே வேகத்துல அவங்கள திருப்பி எடுக்க எனக்கு தெரியாம இல்லைங்க. அப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். இதுக்கப்புறம் பார்வதி அம்மாவை டார்ச்சர் பண்ணாங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேங்க. இந்து, நீ ரொம்பவே டென்ஷன் ஆகுற. நீ இந்த மாதிரி சொல்லும்போது கூட என் அம்மா மேல உனக்கு ரொம்பவே பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மாவோட சுபாவத்தை என்னை விட உனக்கு நல்லா தெரியும்ல இந்து. நீ ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்க. இந்த குடும்பம் அமைதியாகவும் அன்பாகவும் இருக்க சில விஷயங்களை நாம பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இந்த வீட்டுல இருக்க இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த குடும்பம் அமைதியா போறது உன்னுடைய பெரிய மனசுனாலதான் இந்து. உன்ன மாதிரி இருக்க குடும்ப பொண்ணாலதான் இதெல்லாம் சகிச்சு மன்னிச்சு பொறுமையா போக முடியும். இந்து, உன் மனசுல இருக்க பாரத்தை குறைக்கதான் நீ இதை சொன்னேன்னு எனக்கு தெரியும். இது நீ மனசுல வச்சுக்காத, தூக்கி எறிஞ்சிரு. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டாம்.
மேடம் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். ம். பாரு, நீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிட்டு தாம்மா வந்திருக்கேன். நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு கேட்டதுமே மனசுக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருந்தது. பார்க்க வராம இருந்தா அந்த மனக்குழப்பம் எனக்கு மேலும் அதிகமாயிரும். நான் உன்னை இப்ப பார்க்க வந்தது ஏதாவது தப்பாயிருச்சாமா? இல்ல ஏதாவது கஷ்டமா உனக்கு? நீங்க இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க. நீங்க என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்னோட வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டே தான் இருக்கேன். எத்தனையோ ராத்திரியில நான் நைட்ல தினம் உட்காந்து அழுதுகிட்டே தான் இருந்திருக்கேன். அப்பெல்லாம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் உங்களோட தயவு எனக்கு எப்பவுமே இருந்திருக்கலான்னு. ஆனா இதுக்கப்புறம் நீங்க திரும்பி வரமாட்டீங்கன்னு நான் நினைச்சேன். நான் அழுததான் என்னோட விதியா இருந்தது. நான் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேங்க. நீங்க வந்தது எனக்கு சிரமமா இருக்குமா? என்ன நீங்க பார்க்க வர்றது எப்படிங்க தப்பா ஆகும்? இத்தனை வருஷமா உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டேன்னு நினைச்ச உனக்கு எந்த மன வருத்தமும் இல்லையா? நான் பாசத்தை காட்டுறதுக்கு தான் பிறந்திருக்கேன், யாரையும் வெறுக்கிறதுக்காக இல்ல. ஆனா என்னோட மனசு ரொம்பவே வலிக்குது. நீங்க எங்கேயாவது உயிரோட இருப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? அம்பாட்டு ஷேனாய்க்காரங்க என்ன கொன்னு எரிஞ்சிட்டாங்கல்ல. நான் உயிரோட எங்கேயாவது இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சேனா அவங்க என் ரத்த வாசத்துக்காக என் பின்னாடி வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு ஒரு தனிமையான வாழ்க்கை தேவைப்பட்டது. அந்த தனிமையான வாழ்க்கையில நான் போடாத வேஷமே இல்லை. வாழ்றதுக்காக 1000 வேஷங்கள் நான் போட்டிருக்கேன். 10 ஜென்மத்துல சேர்ந்து பட வேண்டிய கஷ்டங்கள் எல்லாம் நான் ஒண்ணுலயே பட்டுட்டேன். அதோட பலம்தான் இன்னைக்கு நான் தூக்கி நிறுத்தி இருக்கிற இந்த பிசினஸ் சாம்ராஜ்யம். வாழ்க்கைய பணயம் வைக்கக்கூடிய அந்த பயணத்துல ஒரே ஒரு லட்சியம் மட்டும்தான் இருந்துச்சு. அம்பாட்டு ஷேனாய்க்காரங்களை எதிர்க்கக்கூடிய பலத்தோட நான் திரும்ப வரணும். அம்பாட்டுக்காரங்களாம் சேர்ந்து சிறையில வச்ச என்னோட பார்வதியை மீட்டு கொண்டு போகணும். நீ என்னைக்கும் என்னோட பார்வதியா மட்டும்தான் இருக்கணும். ஆனா நம்மளோட இளமை காலம் எல்லாமே வீணா போயிடுச்சுங்க. நான் இப்போ உடம்பு சரியில்லாம என் வாழ்க்கை எது வரைக்கும் போகும்னு நிச்சயம் இல்லாம நாட்களை எண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் எனக்கு தெரியுமா. கொஞ்சம் வருஷம்னாலும் கொஞ்சம் வருஷம் நம்ம ஒன்னா வாழலாம். உன்னோட சொத்தை அன்னைக்கும் இன்னைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை விட 2 மடங்கு நானே இன்னைக்கு வச்சிருக்கேன். உனக்கும் நம்மளுடைய மகளுக்காக மட்டும்தான். என்னங்க, நம்மளோட பொண்ணு எங்க யார்கிட்ட வளர்ந்துட்டு இருக்கான்னு எதுவுமே தெரியலையே. அவ நமக்கு திரும்ப கிடைப்பாளா? நம்ம குழந்தை எங்கேயோ ஒரு அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கா போல. பாரு, அழாதம்மா. நான் இருக்கேன் உன் கூட. நம்மளோட மக எங்க இருந்தாலும் அவளை நான் கண்டுபிடிப்பேன். பாரு, இப்போ நான் உனக்கு வாக்கு தர்றேன். என்னங்க பாரு,
இது யார் அத்தை? இதுக்கு முன்னாடி நான் இவரை பார்த்ததே இல்லையே. அது வந்து அது நான் பார்வதியோட ஒரு பழைய சிநேகிதன். இங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்க வந்தப்போ பார்வதியை பார்த்துட்டு உள்ள வந்தேன். அப்பனா சரி, நான் கிளம்புறேன். பார்வதி சித்தியோட கையை பிடிச்சிட்டு இருந்த பழைய ஃப்ரெண்டு கிட்ட நீ பேசினியா என்ன? நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே அவரே அவரை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாரு. சரி, அவர் பேரை கேட்டியா? இல்ல, அதுக்கு முன்னாடி அந்த ஆளு கிளம்பிட்டாரு. சித்தி என்ன சொன்னாங்க? அவரை பத்தி நான் அவங்க கிட்ட கேட்டப்போ தலைவலியா இருக்குன்னு சொல்லி பார்வதியத்தை மழுப்பிட்டாங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது என்ன தோணுது? வீட்டில் உள்ள மற்றவங்க பேசும்போது நான் கேட்டிருக்கேன். பார்வதி சித்திக்கு ஒரு லவ் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அவருக்கு பிறந்த குழந்தை செத்து போயிடுச்சுன்னு அந்த ஆளு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவருதான் பார்வதி அத்தையோட பழைய ஃப்ரெண்டுன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? சித்தியோட கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தாருன்னா அவரை தவிர வேற யாராவும் இருக்க முடியாது. ஆனா மாமா, நான் பார்த்த அவரு அத்தையோட பழைய லவ்வர்னு சத்தியமா நம்ப முடியல. ஏன் அப்படி சொல்ற? அத்தையோட பழைய லவ்வர் ஏதோ ஒரு கோவில்ல கீதம் பாடுறவராச்சே. அதுவும் ரொம்ப பாவப்பட்டவரு. ஆனா நான் பார்த்த அந்த ஆளுக்கு அப்படி ஒரு லுக்கே இல்ல, ஒரு எக்ஸிக்யூட்டர் லுக். பாரு, அவர் சித்தியோட பழைய லவ்வரா இருந்தா அவர் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு. நீ கவனமா இருந்துக்கணும். சரி வா, ஏறு, நான் ட்ராப் பண்ணிடுறேன். அது மாமா, என்ன மது? நான் உங்களை நேர்ல பார்க்கணும்னு சொன்னது எதுக்குன்னு கூட நீங்க இன்னும் கேட்கவே இல்ல. என்ன, நீ வேற ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.